நமஸ்காரம். அச்சமுறுத்தி காரியம் கொள்ளுதல் என்று நம் ஆச்சாரியர்கள் உரைகளில் எழுதுவார்கள். நாமே சில சமயம் குழந்தைகளிடத்தில் செய்வோம், இதை பண்ணாவிட்டால் இப்படி செய்து விடுவோம், உனக்கு இதை வாங்கி கொடுக்க மாட்டேன், ஏதோ ஒரு பயப்படுத்துதல். அந்த காரியம் நடக்க வேணும் என்பதற்காக செய்வோமே தவிர உண்மையில் குழந்தைக்கு வலிக்க வேணுங்கிற நோக்கம் இருக்காது. ஆனால் மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு இவர்கள் நிஜமாகவே பயப்படுத்துகிறார்கள், இவர்களிடத்தில் குற்றம் இருக்கிறதுன்னு தோன்றும். இருக்காது. அதனால் நம்மிடத்தில் யாரேனும் அப்படி பேசினாலும் எந்த இன்டென்ஷன், எண்ணத்தோடு பேசுகிறார்னு சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த சூழ்நிலையும் பார்க்க வேண்டும். ஒரு இடம் சொல்லுகிறேன். விபீஷணன் ராமனிடத்தில் சரணம் என்று தஞ்சம் புக வருகிறார். நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று ஆகாயத்தில் நின்று கொண்டே சரணாகதி சொல்லுகிறார். ராமனிடம் நேரே போகவில்லை. சுக்ரீவன், ஹனுமான் இவர்களெல்லாம் நிற்கும் இடத்தில் வந்து ஆகாயத்தில் இருந்து கொண்டு பூமியிலேயே இறங்காமல் கையை கூப்பிக்கொண்டு வேண்டுகிறார், நான் வந்திருக்கேன் என்று ராமபிராணத்தில் போய் சொல்லுங்கள். நமக்கு ஒரு ஐயம் வரும். இவ்வளவு தூரம் கடலையே தாண்டி பறந்து வந்தவன் சுக்ரீவன் இருக்கும் இடத்துக்கும் ராமனிடத்துக்கும் எவ்வளவு தூரம் இருந்து விட போகிறது? இன்னும் 2 நிமிஷம் போயிருக்கலாம். ஆனால் போகாமல் சுக்ரீவனிடத்தில் நிற்கிறான். இத்தனைக்கும் சுக்ரீவன் ஒரே கோபத்தோடு இருக்கிறார். விட்டேனா பார், உன்னை கொன்று விடுவேன், நீ ராமனுக்கு தீங்கு செய்ய வந்திருக்கிறாய், இப்படியெல்லாம் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் முதலில் சுக்ரீவனிடத்தில் தான் விண்ணப்பத்தை வைத்தான். சுக்ரீவன் உடனே போகவில்லை, சற்று தயங்கினான். அப்போது விபீஷணன் உள்ளத்தில் இன்னென்ன எண்ணங்கள் ஓடின, அந்த எண்ணங்களோடு தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறார் என்று பெரியவாச்சான் பிள்ளை என்னும் உரையாசிரியர் அவர் பல காரணங்களை சொல்லுகிறார். முக்கியமான காரணம், நாம் பெருமானை பற்ற போகும்போது நேரே செல்லக்கூடாது, காரியம் நடக்காது. பக்தர்கள், பாகவதர்கள், ஆச்சாரியர்கள் அவர்களை முன்னிட்டு அவர்கள் திருவடிகளை பற்றித்தான் பெருமானிடத்தில் போக வேண்டும். அவர்களை கடகர்கள்னு சொல்லுவார்கள். அவர்கள் பேசினால்தான் பெருமானும் ஏற்றுக்கொள்வார். நாம் நேரே போகக்கூடாது. இந்த உண்மை விபீஷணனுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் ராமபக்தர்களான சுக்ரீவன், ஹனுமான், ஜாம்பவான் இவர்களிடத்தில் முதல்ல விண்ணப்பத்தை வைத்தார். அவர்கள் தான் போய் சொல்லியாக வேண்டும், உண்மை. ஆனால் அதற்கு மேல் பெரியவாச்சான் பிள்ளை சொல்வது வியப்பு. சுக்ரீவாதிகளே, பக்தர்களே, உங்களுக்குன்னு ராமன் ஒரு பொறுப்பு, கடமையை கொடுத்திருக்கிறார். அது பெரிய வாய்ப்பு. நீங்கள் பேசினால்தான் ராமன் ஏற்றுக்கொள்வார். இந்த உறுதி ராமனிடத்தில் இருக்கிறதே. அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை பக்தர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்ப விபீஷணன் வந்து விண்ணப்பம் வைத்ததை ஒருவேளை சுக்ரீவன் போய் சொல்ல மறுத்து விட்டார் என்றால், சுக்ரீவன் ராமனிடத்தில் போகவே இல்லை, நான் உன்னை பத்தி பேச மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து விட்டால், அப்ப விபீஷணன் சொல்லுகிறாராம், உங்கள் வாய்ப்பை நழுவ விட்டவர்கள் ஆவீர்கள். உங்களுக்கு ராமன் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நானும் இப்போது உங்களிடத்தில் வந்து விட்டேன். நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளாமல் எனக்காக சிபாரிசு பண்ணாமல் இருந்தால் நஷ்டம் உங்களுக்கு. அப்படி ஒருவேளை நீங்க போகவில்லை என்றால், இதோ அடுத்தது நான் நேரே ராமனிடத்தில் போய்விடுவேன். போனால் ராமன் என்னை ஏற்றுக்கொண்டு விடுவார். நீங்கள் தான் வாய்ப்பை நழுவ விட்டவர்கள் ஆவீர்கள் என்று விபீஷனுடைய கருத்தாக உரை கூறுகிறது. இப்படி விபீஷணன் சொல்லலாமா? உங்களை தாண்டி நான் ராமனிடத்தில் போய்விடுவேன். உடனே சுக்ரீவன் என்ன நினைக்கலாம்? அது என்ன என்னை தாண்டி போவது, விட்டேனா பார்,
உன்னை போக விடுவேனா? அப்படியெல்லாம் அவர் நினைக்கவில்லை. ஏனெனில் விபீஷணனுடைய இன்டென்ஷன், அவனுடைய எண்ணம் அதுவே இல்லை. அவர் எண்ணம் பாகவதர்களை முன்னிட்டு கொண்டுதான் ராமனிடத்தில் போயாக வேண்டும். அந்த உண்மையான எண்ணம் விபீஷணிடத்தில் இருக்கிறது. அதை சுக்ரீவனும் புரிந்து கொண்டான். அதனால சரி, நானே போய் பேசுகிறேன். அப்படி பேசினதுனாலே பெரிய லாபம் சுக்ரீவனுக்கு. வந்த சரணாகதனை தான் தான் சேர்த்து வைத்தோம் என்கிற பேர் கிடைத்ததே. அந்த பேரை தாராளமாக பெற்றுக்கொள்ளலாமே. அதுபோல நமக்கும் ஒரு சிறப்பான பணி இருக்கிறது, கைங்கரியம் இருக்கிறது. அதை நம்மை நம்பி பெருமான் ஒப்படைத்திருக்கிறார் என்றால் அதை நிறைவேற்றி விட வேண்டும். அதை நிறைவேற்றுகிறேன் ஒருத்தர் நம்மிடத்தில் வந்து நிற்கும் போது நான் உனக்காக பேச மாட்டேன் என்று சொன்னால் அவர் அப்புறம் பகவானிடத்தில் நேரே போய் விடுவார். நமக்குத்தான் வாய்ப்பை நழுவு விட்டவர்கள் ஆவோம். ஆனால் விபீஷணன் பயப்படுத்தினாரே தவிர அவருடைய உண்மை எண்ணம் அதுவே இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அச்சமுறுத்தி காரியம் கொள்ளுதல், பயப்படுத்தி காரியம் கொள்ளுதல் எழுதுவார்கள். ஆனால் உண்மையில் அந்த விருப்பம் விபீஷணிடத்தில் இல்லை. அவர் நிஜமாகவே சுக்ரீவனிடத்தில் தான் வேண்டினார். ராமனிடத்தில் அவர் நேரே போகவும் இல்லை, போக தேவையும் இல்லை. இவர்கள் தான் இருக்கிறார்களே, இவர்கள் நல்லது செய்து விட்டால் எதற்கு மற்றொரு இடத்தில் போக போகிறான்? நல்ல வேளையாக சுக்ரீவன் போய் பேசினார். நல்லதெல்லாம் நடந்தது. ஆனையேனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யாபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ எரிவா ராவணஸ்வயம். நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், சுக்ரீவா போய் விபீஷணனை அழைத்துவான்னு சொன்னார். தானே சுக்ரீவன் சென்று அழைத்து வந்தான். ராமபிரான் திருவடிகளை பற்றி கிட்டினான். அதனால் எதற்காக நம்மிடத்தில் வருகிறார்கள், நம்முடைய பொறுப்பு என்ன, கடமை என்ன, சில இடங்களில் நமக்கு சிபாரிசு பண்ண வேண்டிய, நமக்கும் பரிந்துரை செய்ய வேண்டிய வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்து வைத்திருப்பார்கள். அதோ நாம் அந்த வாய்ப்பை தப்பாக பயன்படுத்தி விட வேண்டும் நினைக்க வேண்டாம், பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம். நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கப்படுத்திருக்கிறதுனால் கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும். இதுதான் இந்த விபீஷண சரணாகதியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. நாம் குடும்பத்திலும் கடைபிடிக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.